குட்டீஸில் சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து நல்லா டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்ட்டுதாங்க. அது வந்து ரெடி பண்ணலான்ட்டு. நான் வந்து வெள்ளை சுண்டல் தாங்க நான் வந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு 5, 6 விசிலுக்கு மேலே நல்லா விட்டு சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம அரைச்சி ஊற்றி தான் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது வெங்காயம் வந்து வணக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அந்த வெங்காயம் நம்ம வந்து ஒரு துண்டு இஞ்சிங்க 2, 3 பல்லு பூண்டு இதோட வந்து நல்லா இப்போ வந்து இதில் மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூளுங்க, மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கூட வந்து 2 தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இந்த தக்காளி நல்லா வணங்கி வரதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் கடைசியாக லெமன் வந்து அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து இப்போ சுண்டல் வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியோடையே நம்ம வந்து இதில் சேர்த்திக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான சன்னா மசாலா ரெடிங்க. இது சப்பாத்திக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும். இதோட வந்து நான் நல்லா சுட சுட நல்லா சப்பாத்தியோட இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.